துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி தஞ்சையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதுகுறித்து தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உதயநிதியுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தஞ்சை மத்திய மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் 75 நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் மாரத்தான் போட்டி மாநில அளவில் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உதயநிதி இருக்கிறார். உடன் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் 75 நிறைவு செய்ய போறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, இந்த பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு இருக்கோம். கடைசி ஒரு 20 நிகழ்ச்சிகளை எப்படி பிளான் பண்ணோம்னா, அண்ணன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், ஒரு துணை முதல்வராக இருக்கிறதுனால ஒரு 20 விளையாட்டு போட்டிகளை தேர்ந்தெடுத்து நடத்தணும்னு திட்டமிட்டு தொடர்ச்சியா ஹாக்கி நடத்தணும், ஸ்டேட் லெவல் ஹாக்கி நடத்தணும், பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், ஸ்விம்மிங்கு, இப்படி எண்ணற்ற போட்டிகள் நடத்தணும். அதுல குத்துச்சண்டை, வெயிட் லிஃப்டிங்லாம் எங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே போலதான் இன்றைய தினம் நாங்க இந்த மாரத்தான் போட்டியை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இந்த மாரத்தான் போட்டியை குறிப்பா சொல்லணும்னா ஆண் பெண் இருபாலருக்கும் நடத்தணும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க காலையில கலந்துகிட்டது எங்களுக்கே பெரிய ஆச்சரியம். நாங்கள் முன்பதிவு செஞ்சு அதுக்கான ரெஸ்பான்ஸை பார்த்துக்கிட்டு நடத்துவோங்கிறது எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு முன்பதிவுலேயே நெருக்கி ஒரு 800 பேருக்கு மேலே வந்ததுனால இந்த நிகழ்ச்சி ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சேர்த்து ஒரு 1000 பேருக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெருமைக்கும் காரணம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தான். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய எழுச்சியோடு ஒரு சின்ன குழந்தைகள்ல ஆரம்பிச்சு 70 வயது முதியவர் வரைக்கும் இன்னைக்கு கலந்துக்கிட்டு ஒரு பரிசுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. இதை குறிப்பா சொல்லணும்னா, நாங்க இது மாநில அளவிலான மாரத்தான் தான் நாங்க பிளான் பண்ணோம். அது இன்னைக்கு பார்த்தா நேஷனல் லெவல் மாரத்தானா மாறி இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, ஆந்திரா, கேரளா, வட மாநிலத்தில இருந்துலாம் இன்னைக்கு இந்த போட்டியில பங்கு பெற்று அவர்களும் இன்னைக்கு பரிசுகளை சென்றிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறதும், அதே போல இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக நாங்கள் தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார்.